யானைகளுடைய நடமாட்டம் இருக்குன்றாங்க, அதை வச்சு கொஞ்சம் சொல்லுங்க. இருக்குங்க. எப்போ வந்தா பார்க்கலாம்க்கா? சாயந்தர நேரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு வந்தால் பார்க்கலாங்க சார். வேற சிறுத்தை பார்த்துருக்குங்க. சிறுத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். இங்கே கூட கூண்டு வச்சு கூட பிடிச்சாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு. இந்த அங்கேருந்து வருங்க. இங்கே இருந்துங்களா? ஆமாம், அங்கேருந்து வருங்க. இந்த சைட்லேருந்து வருங்க. இந்த சைட்லேருந்து வருங்களா? Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இதுவரைக்கும் போடாத, அதே நேரத்துல ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஒரு அற்புதமான இடத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு உளமாற ரொம்ப சந்தோஷமாவே நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் எவ்வளவோ வீடியோ போட்டிருந்தாலும் இப்ப நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த இடத்தோடைய அழகை கொஞ்சம் நல்லா பாருங்க. எனக்கு தொலை தூரத்துல இடது ஓரத்துல கடம்பூர் மலைப்பகுதிகள் அப்படியே ஆட்சி செய்து இந்த பிரம்மாண்டமான மலைத்தொடருக்கு கீழே இதுவரைக்கும் நாங்களே பார்க்காத ஒரு அற்புதமான இயற்கை ஆர்வலர்கள் நிச்சயமா வாழ்நாள்ல ஒரு நாளாவது பார்க்க வேண்டிய குண்டேரி பள்ளம் அணைக்கட்டுக்கு தான் இன்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த அழகான மாலை வேளையில என்னுடைய புல்லட்ல அப்படியே நான் போய்கிட்டு இருக்கும் போது சின்ன கிராமங்களை கடந்து அந்த குண்டேரி பள்ளத்தை நோக்கி நான் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கேன். முக்கியமா இந்த அணையை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தேன்னா, ஒரு காலத்துல வீரப்பன் அவர்கள் மறைந்து வாழ்ந்த கடம்பூர் மலைப்பகுதிகளில் அவருடைய கதைகள்ல நிறைய இடங்கள்ல இந்த குண்டேரி பள்ளம் அப்படின்றது வந்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இப்பவுமே இந்த குண்டேரி பள்ளம் அணையில மாலை வேளைகள்ல நிறைய வனவிலங்குகளுடைய நடமாட்டம் நம்ம சர்வசாதாரணமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ சரியா சத்தியிலிருந்து அந்தியூர் போற மெயின் ரோட்ல தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு இங்கே இருந்து இடதுபுறமா திரும்பி ஒரு 7 கிலோமீட்டர் இன்னும் நான் பயணம் செய்யணும். போற வழிகள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ அற்புதமா இருந்ததுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா நீங்களும் என்னுடன் பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நம்மளுடைய சேனலுடைய பேர் ஜங்கல் டேட்டாபேஸ். இது வரைக்கும் நான் 80க்கும் அதிகமான அழகான இயற்கை வாழிடங்களை எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தா இந்த சேனல் உங்களுக்கானதே. அப்படியே சோலை வனம் மாதிரி இருக்குங்க இந்த குண்டேரி பள்ளம் போற வழிகளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பச்சை பசேலா சுத்தமா எனக்கு வெயில் தெரியல. அதுவும் இந்த அழகான இந்த மாலை நேரத்துல இந்த அற்புதமான இந்த இயற்கை சூழல் நிறைந்த இந்த இடத்துல பயணம் செய்யறதே எனக்குள்ள அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குது. ஒரு ஜங்ஷன் மாதிரி வந்திருக்கு, எந்த பக்கம் போகணும்னு தெரியல. அக்கா, குண்டேரி பள்ளம் ஆனா எப்படிக்கா? இப்படிங்களா? எத்தனை தூரம் காய்க்கிறது? சரிங்க. இது கடம்பூர் காடுங்களா? இது எல்லாமே கடம்பூர் மலை. இது எங்கக்கா போகுது? அவ்வளவுதான், அதோட அதுக்கு மேலே இது இல்லை. ஆனா பூரா யானைக்கார தான் இல்லைங்களா? யானை வருமா சாயந்தரம் நேரத்துல? அப்படிங்களா? சரிங்க சரி. அணைக்கட்டு பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த அக்காவே சொல்றாங்க சாயந்தர நேரத்துல யானை தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு. நிறைய கார்கள் நிற்கிதுங்க, நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க இந்த யானையை பார்க்கறதுக்கு. ஓகே, இப்போ நாம கரெக்டா இந்த குண்டேரி பள்ளம் அணைக்கு பக்கத்துல வந்துட்டோம். நம்ம வரணும்னு நினைச்ச குண்டேரி பள்ளம் நம்ம இந்த வழியா தான் வந்தோம். இங்க வந்து நம்மளுடைய புல்லட்டை பார்க் பண்ணிட்டு இப்போ கரெக்டா இந்த அணைக்கட்டுடைய முதன்மை பகுதியில நம்ம இருக்கோம். இங்க இருந்தே பாருங்க, கண்ணுக்கு அழகா 2 பக்கமும் என்னால அவ்வளோ அழகான இயற்கை சூழலை இங்க என்னால பார்க்க முடியுது. ஸோ நம்ம போக வேண்டிய குண்டேரி பள்ளம் அப்படின்றதோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ நிச்சயமாக நம்ம உள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் அணையை பற்றின ஒரு சில விவரங்களை இங்கே நமக்காக கிளியராக போர்டில் வச்சுருக்காங்க, இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது குண்டேரி பள்ளம் நீர்த்தேக்க திட்டம். அணையின் நீளம் பார்த்தீங்கன்னா 722 மீட்டர், கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டருக்கு ஒரு அணையோட நீளம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தண்ணீர் தேக்கலாம் எல்லாமே நீர்வளத்துறை சார்பாக இங்கே அழகாக வச்சுருக்காங்க, பொதுப்பணித்துறை சார்பாக. ஸோ நம்ம மட்டும் இல்லை, இங்கே எத்தனை கார்ஸ் நிற்குதுன்னு பாருங்கள். எவ்வளவோ பேர் இந்த அணையை பார்க்கணும். குறிப்பாக இந்த மாலை வேளைகளில் இங்கே காட்டு யானைகளுடைய நடமாட்டம் இருக்கும் அப்படின்றனால ரொம்ப பிரத்யேகமாக இந்த சூழலில் இங்கே வந்திருக்காங்க.
ஸோ நானுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த இடத்த பற்றி நமக்கு தெரியாத அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு அக்கா கிட்ட நான் ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அக்கா வணக்கம்க்கா. வணக்கங்க சார். உங்கள் பேருங்க? ராதாமணிங்க சார். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்கக்கா? சார் நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்குங்க சார். பிறந்ததுலேருந்து இங்கே தான் இல்லைங்களா? ஸோ இந்த இடம் நம்ம இருக்கிறது வந்து குண்டேரி பள்ளம் அணைக்கட்டு இல்லைங்களா? ஒரு காலத்தில் வீரப்பன் அவர்கள் மறைஞ்சு வந்த பகுதி அந்த இடத்துலலாம் வருங்களா? அதுதான். இந்த இடத்த பற்றி கொஞ்சம் எங்கள் சேனலுக்கு சொல்லுங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை நல்லா இருக்குங்க சார். இங்கே என்ன பேசலன்னு கேட்டிங்கன்னா இந்த எந்த ஒரு கலப்படம் இல்லாத தண்ணிங்க சார். சரிங்க. மழை நீர் தண்ணி மட்டும் தாங்க சார். சரிங்க. இந்த டேம்ல மீன் நல்லா இருக்கும். சரி. வாங்கி சாப்பிடுவாங்க. இங்க அக்கம் பக்கத்துக்காரர் எல்லாம் வந்தீங்க இருக்கிற மாங்காய் கொய்யாக்காய் நகப்பழம் இதெல்லாம் கொண்டு வந்து வித்து நீங்க வந்து முழுக்க இங்க வந்து இயற்கையான சூழல்ல விளைஞ்ச இந்த மாதிரி ஆமாங்க காய்கறி விற்பாங்க. சரி சரி. காய்கறி பழங்கள் எல்லாமே விற்கிறீங்க. விற்பாங்க. இது கொடிவேரி அணைக்கு இது ஃபேமஸ் ஆகல. ஆனா இருந்தாலும் நிறைய பேர் இங்க பார்க்க வராங்க இல்லைங்களா? நிறைய பேர் வராங்க சார். சரி. இதுல குளிக்கிறதுக்கு அனுமதி உண்டுங்களா? இல்லைங்க சார். குளிக்கிறது கிடையாது. இல்லைங்க எதுவுமே இல்லைங்க அனுமதி. யானைகளுடைய நடமாட்டம் இருக்குன்றாங்க. அதை வச்சு கொஞ்சம் இருக்குங்க. எப்போ வந்தா பார்க்கலாம்க்கா? சாயந்தர நேரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு வந்தா பார்க்கலாங்க சார். ஓ சரி சரி சரி. ஆமாங்க. நீங்க யானைகள் பாத்திருக்கீங்களான்னு கேட்க கூடாது. அதை தவிர வேற என்னென்ன விலங்குகள் நீங்க பாத்திருக்கீங்க? வேற சிறுத்தை பாத்திருக்கேங்க. சிறுத்தை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம். இங்க கூட கூண்டு வச்சு கூட பிடிச்சாங்க ஃபாரஸ்ட் ஆபீசர். அப்படிங்களா? எந்த இடத்துல? ஆமாங்க இந்த பக்கம் சைடுங்க. இந்த பக்கம் ஓஹோ வீட்டுக்கு பின்னாடி பிடிச்சாங்க. சரி சரி. அது ரொம்ப நாய்களெல்லாம் தொல்லைப்படுத்துதுன்னு சொல்லிட்டுங்க சரி புடிச்சிட்டு போனாங்க. சிறுத்தை நடமாட்டம் இருக்குதுங்க. சரிங்க. ஆனா பாஸ்ட் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுங்க. அங்க தங்கி இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சரிங்க. ஆமாங்க. சரிங்க. ரொம்ப நன்றி. நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராதாமணிங்க சார். ராதாமணி. ஸோ இங்க வந்தீங்கன்னா நிச்சயமா அக்கா கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான பழங்கள் விற்கிறாங்க. வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பா. ஸோ இதை பத்தி வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனல்ல தெரிவிங்க. கண்டிப்பா நான் பதில் சொல்றேன். தேங்க்யூ. நம்ம இப்போ இந்த அணைக்கட்டுக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் முன்னாடி 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து இந்த அணைக்கட்டுடைய மேல் பகுதிங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியுடைய கதவும் ஓப்பனாக இருந்தது. ஸோ முதல்ல நம்ம கீழே போய் இங்கே அணை வந்து இன்னுமே நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாலை வேளைகளில் யானைகள் தண்ணி குடிக்கிறதுக்காக கூட்டமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கனால அந்த மாதிரி ஒரு காட்சி இன்னைக்கு நமக்கு கிடைச்சதுன்னா உண்மையாலுமே இந்த நாள் எனக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக அமையும். ஸோ இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறது இந்த குண்டேரி பள்ளத்து அணையுடைய கீழ்ப்பகுதியில் அப்படியே நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி பாருங்க பறந்து விரிஞ்சு கிடக்கிற இந்த அழகான இயற்கை. ஸோ மேலே நீங்கள் பார்க்குறது இந்த அணையுடைய மேல் பகுதிங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால தான் ஒரு பாதுகாப்பு காரணமாக இந்த மாதிரி ஒரு ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ போதிய மழை இல்லாத காரணத்தால் அணையில் அந்த அளவுக்கு நீர்வரத்து இல்லை. இருந்தாலும் இந்த பிரம்மாண்டமான இயற்கைக்கு கீழே இந்த அணையை பார்க்குறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. இந்த குண்டேரி பள்ளம் அணையுடைய முதற்கட்ட காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரு காலத்தில் வீரப்பன் அவர்கள் மறைந்து வாழ்ந்த கடம்பூர் காடுகளுடைய ஒரு அழகான குண்டேரி பள்ளம் அப்படின்ற நீர்த்தேக்கம். இங்கே வந்து பரிசல் சவாரி மட்டும் இல்லை, மீன்களும் ஃப்ரெஷ்ஷான மீன்களும் கிடைக்கிது. அதை வாங்குறதுக்காக தான் மக்கள் வந்து அங்கே கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்தில் போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக காமிச்சு தரேன். இதுவே நீங்கள் மழை நேரத்தில் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வரைக்கும் நீர் வரத்துருக்குங்க. ஸோ இங்கே ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடியே ஏரியிலேருந்து பிடிக்கப்பட்ட ஃப்ரெஷ்ஷான மீனை கொண்டு போகிறாரு. ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மீனும் கிடைக்கும். ஆனால் உங்கள் பேர் என்னென்னா? குப்புசாமிங்களா? இது வந்து ஏரி மீனுங்களா? நான் இங்கேயே பிடிச்சதுங்களா? இங்கே வந்தால் இந்த மாதிரி வாங்கிக்கலாங்களா? மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்களா? சரிங்க. இப்போ பிடிச்சி கொண்டு வரீங்க இல்லைங்களா? சரிங்க. மீன் கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். இது என்ன மீன்? இது ஜிலேபிங்களா? கட்டலாங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்படியே யானை தண்ணி குடிக்க வரும்னாங்க. இந்த டைம் தானே வருங்க? வந்துருங்க. சரிங்க. கட்லா மீனுன்றாங்க. ஒரு மீனே கிட்டத்தட்ட 2 கிலோக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு நல்ல கனமாகவே இருக்குங்க மீன். கொஞ்சம் பாருங்கள் இந்த குண்டேரி பள்ளம் அணை எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றத. எனக்கு தெரிஞ்சு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க இந்த அணையை பார்க்க மிஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனலில் தான் இதை வந்து முதல் முறையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீர் வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஏரியில் அந்தளவுக்கு நீர் தேக்கம் இல்லைங்க. அதனால் மக்கள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து மீன் வாங்குறதுக்கு உண்டான பணிகளில் ஈடுபட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவே மழை நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வரைக்கும் இங்கே நீர்த்தேக்கம் இருக்கிறத நானே பார்த்துருக்குறேன்.
இருந்தாலும் இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின எல்லா தூரத்துலையும் பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குட்டி கேரளா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நம்புவாங்க. அந்தளவுக்கு எனக்கு வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அழகான மலைத்தொடர்களும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அற்புதமான இந்த குண்டேரி பள்ளம் நீர்த்தேக்கமும் ஒருங்கே அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துடைய ஒரு சிறப்பு. மாலை நேரம் நெருங்க நிறைய பேர் கூட்டமாக இந்த குண்டேரி பள்ளம் அணையை பார்க்குறதுக்கு வராங்க. அதில் ஒரு காரணம் இந்த அணைகளில் பிடிக்கப்பட்ட ஃப்ரெஷ்ஷான மீன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி மாலை நேரங்களில் இங்கே யானைகள், முக்கியமாக காட்டு யானைகள் நீர் அருந்த வரும். அதாவது அதனுடைய வழித்தடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த மலைகள்லேருந்து கீழே இறங்கி 10 யானை, ஏன் 14 யானை கூட இங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆனால் இது முழுக்க நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை சேர்ந்தது. நம்மளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். அப்படியே நான் நிறைய இடங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே போயிருக்கேன். இந்த அணைக்கட்டு அப்படியே ஒரு அடர்ந்த காட்டுகளுக்குள்ள ஒரு நீர் தேக்கம் இருந்தால் அதற்குண்டான எல்லா லட்சணங்களும் இதில் பொருந்தி இருக்கு. ஸோ இப்போ மழைக்காலம் அப்படின்றனால இரவு நேரங்களில் இங்கே மழை பெய்யுது அப்படின்றாங்க. நான் நிற்கிற இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு சேரும் சகதியமாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. இது எல்லாமே கடம்பூர் மலைத்தொடர்கள். நம்ம சேனலில் நிறைய தடவை திம்மம், ஹாசனூர் போன்ற கடம்பூர் போன்ற மலைப்பகுதிகளுக்கு போயிருக்கோம். அந்த கடம்பூர் மலைப்பகுதிகளுக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு பக்கம் உங்களால் பெரும்பள்ளம் அணையும், அதுக்கு அப்படியே பின்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குண்டேரி பள்ளம் அணையும் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த ஆங்கிளில் இந்த மலையை பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்றது நீங்களே பார்க்கலாம். ஸோ நேரம் நெருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபாரஸ்ட் பெட்ரோல் வண்டியும் இங்கே வந்திருக்குது. ஏன்னா யானைகளுடைய நடமாட்டம் இப்போவே நிறைய இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கனால நான் தூரத்தில் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒருவேளை யானைகள் இங்கே நீர் நடந்து வந்ததுன்னா அதை இங்கே வந்திருக்க பொதுமக்களுக்கு அலர்ட் பண்ணுறதுக்காக பேட்ரோல் வண்டி அங்கே நின்றுட்டுருக்குங்க, ஃபாரஸ்ட் பேட்ரோல். அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ளே நேற்று பெஞ்ச ஒரு மழையில் ஒரு யானை தடுக்கி விழுந்துட்டதாகவும் அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் நமக்கு சொன்னாங்க. ஸோ நம்ம பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி யானைகளுடைய காட்சி நமக்கு கிடைக்குதா அப்படின்னு. இந்த ஆங்கிளில் இந்த அணையை பார்க்குறதுக்கு மேலும் அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குதுங்க. ஸோ எவ்வளோ பெரிய அணை பாருங்கள். இப்போ வெயில் நேரம் அப்படின்றனால இப்போ கொஞ்சம் அணையில் தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் பச்சைக்கு இங்கே பஞ்சமே கிடையாதுங்க. பார்க்குற எல்லா இடங்களும் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குதுங்க. இந்த காரணத்தால் தான் குறிப்பாக இந்த குண்டேரி பள்ளம் அணைக்கு மாலை நேரங்களில் காட்டு யானைகள் கூட்டமாக நீர் அருந்த வரும்னு பேசிக்கிறாங்க. நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு கை கொடுக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த குண்டேரி பள்ளத்துடைய இந்த பக்கமாக போய் அணைக்கு கீழே வரைக்கும் போய் பக்கத்தில் வரைக்கும் போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் யூஸ்வலாக அனுமதிக்கப்படுற இந்த குண்டேரி பள்ளம் அணைக்கட்டுக்கு மேலே போய் இங்கே இருந்து இந்த அணையுடைய அழகு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே 2 பக்கமே ஓப்பனாக தாங்க இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் நீர் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது நிறைய பேர் இந்த அணையில் தவறி விழுந்துடுறாங்க அப்படின்றதுக்காக பாதுகாப்பு காரணம் கருதி இந்த மாதிரி ஃபென்ஸ் போட்டிருக்கதா நமக்கு சொன்னாங்க. ஸோ அணையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கப்பட்ட மீன்கள் இங்கேயே வெட்டி இங்கேயே வியாபாரத்துக்கும் விற்கிறாங்க. நிறைய பேர் அதை வாங்குறதுக்கும் வந்திருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த அணைக்கு கீழே நின்று பார்த்தது இந்த இடம் தாங்க. இங்க இருந்து இந்த அணையோடைய வியூ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ நிச்சயமாக இதே குண்டேரி பள்ளம் அணையை ஒரு மழை நேரத்தில் முழுசாக தண்ணி கொள்ளளவு நிரம்பி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்காக எடுத்து காட்டுவேன். இந்த அணையை பற்றி மேலும் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வழக்கம் போல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய அணை தான் இந்த குண்டேரி பள்ளம் அணை. இது எல்லாமே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துடைய ஒரு சின்ன பகுதி அப்படின்னே சொல்லலாம். நிறைய வனவிலங்குகளுக்கு இந்த காடுகள் புகலிடமா இருக்குதுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் இந்த காடுகளுக்குள்ள ஏகப்பட்ட காட்டு யானைகள், காட்டு முயல்கள், மான்கள், செந்நாய் கூட்டங்கள், காட்டு எருமைகள்னு ஏகப்பட்ட விலங்குகளுக்கு இது புகலிடமா இருக்குது. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு இயற்கை வளம் கொண்ட நம்மளுடைய தாய் தமிழ்நாட்டில் நம்ம பிறந்ததுக்கு நிச்சயமா ஒவ்வொருத்தரும் நிச்சயமா பெருமைப்படணும். நல்வாய்ப்பா இந்த இடத்துல பாருங்க ஃபென்ஸ் போடலை. ஸோ இங்கேருந்து இப்போ இந்த அணையை முழுசா நம்ம பார்க்கலாம். வா, இதுதாங்க குண்டேரி பள்ளம் அணை. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த இடங்கள் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க. நான் உட்காந்துட்டு இருந்த அந்த பரிசல் இடங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்குதுங்க. நிறைய பேர் மாலை நேரம் ஆயிட்டனால யானைகள் தண்ணி குடிக்க வருமானு ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அதே ஆர்வத்தோட தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த குண்டேரி பள்ளி அணையத்தை பற்றி நாங்க இங்கதான் இருக்கிறோங்க. 10 பேர் என்னக்கா? இது பேர் குண்டேரி பள்ளம். இங்க என்னென்ன பாத்துருக்கீங்கக்கா? இந்த அணையை பத்தி கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்க. ஆனை வருங்க, அப்புறம் காட்டு பன்னி, சரி, அப்புறம் மான் எல்லாமே வருங்க. சரி, நீங்க யானை தவிர வேற என்னெல்லாம் பாத்துருக்கீங்க? மான் பாத்துருக்குறேங்க, அப்புறம் காட்டு பன்னி, சரிங்க சரி, சிரத்தை எல்லாம் நைட்ல வருங்க. யானை வந்து எங்க இருந்து வரும் கொஞ்சம் காட்டிட்டாங்களே, எங்க இருந்து வரும்? இப்ப இந்த மலை இருக்குது, நான் பிடிச்சிக்கிறேன், நீங்க பாருங்க. பாஸ்டுக்குள்ள இருந்து வருங்க. சரி, எந்த இடம் காட்டுங்க, நீங்க எங்க பாத்துருக்கீங்க இது வரைக்கும்? இந்த அங்க இருந்து வருங்க. இங்க இருந்துங்களா? ஆமா, அங்க இருந்து வருங்க. இந்த சைடு இருந்து வருங்க. இந்த சைடுல இருந்து வருங்க. வருங்க. இந்த சைடு ஒரு கொடிக்கல் வரு, அந்த வழியா வருங்க. சாயந்தரமானா தோட்டத்துல கூட வருங்க. ஆனா இப்ப வந்து ஃபுல்லா மழை பெஞ்சதுனாக்க இங்க நம்ம நிக்கவே முடியாது இல்லைங்களா? இந்த அளவுக்கு தண்ணி ஏறிடுமோ மேல? ஆமாங்க, தண்ணி இது கொஞ்சம் கிட்ட வச்சுங்க, கொஞ்சம் கிட்ட வச்சுங்க. தண்ணி இது வரைக்கும் வருங்க. எது வரைக்கும் வருங்கக்கா? இது வரைக்கும் வருங்க. இது வரைக்கும் வந்து பாத்துருக்கீங்க? வந்திருக்கு. ஆனா அப்ப மழை நேரங்களும் யானை வருங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அது அப்ப வந்து அங்கேயே உள்ளேயே குடிச்சுங்க, இங்க வராதுங்க பக்கத்துல. தண்ணி இல்லாத போது இங்க வருங்க. சரிங்க சரிங்க சரி. வேச காலமானா இப்படி வருங்க, பக்கத்துலயே வருங்க. சரிங்க. இல்லைன்னா அங்க பாஸ்டுக்குள்ளேயே குடிச்சிட்டு போயிருங்க. சரி, ஊருக்குள்ளேயும் வந்திருக்கு இல்லைங்களா யானை? வருங்க. நைட் ஆனா தூங்காம பாதுகாத்தா தான் வெள்ளாமை எல்லாம் எடுக்க முடியும். ஓ, இல்லைன்னா பயிரெல்லாம் நாசம் பண்ணி. ஆமாங்க, தண்ணி இல்லாத போது தோட்டத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருங்க. சரி சரி சரி. சரிங்க, அதான் நல்ல அற்புதமான இயற்கையான இடங்கள். சரி, இந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனல் பாருங்க. ரொம்ப நன்றி, இவ்வளவு விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்கக்கா. சரிங்க. நம்ம மட்டும் இல்லைங்க, இந்த குண்டேரி பள்ளம் வனப்பகுதியில் மாலை நேரங்களில் காட்டு யானைகள் வருதுன்னு வேடிக்கை பார்க்க எவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்கன்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ எல்லாருடைய கண்களுமே அந்த காட்டு பகுதியை நோக்கி தாங்க இருக்குது. ஏதாவது ஒரு யானை நிச்சயமாக நம்ம கண்ணில் தெரியாதா அப்படின்னு எல்லாருமே ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தம்பி சொன்னால் 3 மணிக்கெலாம் கிட்டத்தட்ட 20 யானைகள் இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் நேற்று இரவு இந்த இடத்துல நல்ல காடுகளுக்குள்ளே மழை பெஞ்சனால இன்னைக்கு வரது வாய்ப்பு கம்மின்றாங்க. பட் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் காத்திருந்ததுக்கு ஒரு அழகான ஒரு வன உயிரினம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் காட்டை விட்டு வெளியில் வந்திருக்குதுங்க. அது என்னன்றதை நான் ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து இப்படி வெறுங்கானல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ பாருங்கள், இந்தியன் கார் அப்படின்னு அழைக்கப்படுற காட்டெருமை கூட்டம்.
இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு 7-8 காட்டெருமை நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆனால் காட்டுக்குள்ளே இன்னும் எத்தனை விலங்குகள் இருக்குது அப்படின்றது தெரியலை. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் இந்த குண்டேரி பள்ளமனையில் இன்றைக்கி நமக்கு இந்த காட்டெருமை கூட்டத்தை பார்க்குறதுக்கு உண்டான ஒரு சின்ன வாய்ப்பாவது கிடச்சிருக்கேன்னு உண்மையாலுமே சந்தோஷமாக தான் இருக்குது. இதை நான் இப்போ ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சூழலில் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான மலைகள், அதுக்கு கீழே பாருங்கள். ஸோ மாலை நேரம் அந்தி சாய சாய இந்த மாதிரி ஒரு விலங்குகளாக வனத்தை விட்டு வெளியேறி தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரி கிடையாது. ஏன்னா என்றைக்குமே வன உயிரினங்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாதுகாப்புமே ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. இந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னால் காட்டெருமையே ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாதுங்க. அப்போ மனிதர்களான நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட அற்புதமான பிரம்மாண்டமான இயற்கையை படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும். காட்டெருமைகள் இந்த குண்டேரி பள்ளமனையில் நீர் அருந்துற ஒரு அழகான காட்சி. ரொம்ப தொலைதூரத்தில் இருந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்பாட்டட் டீர்ஸ் கூட்டமும் இருக்குது. ஆனால் அது அந்தளவுக்கு இதில் தெளிவாக தெரியலை. அது மட்டும் இல்லாமல் காட்டுப்பனி கூட்டமும் ஒரு பக்கம் இருந்ததுங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒருங்கே பார்த்தோம் இன்னைக்கு. தேக்கடியில் பெரியார் லேக்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த மாதிரி விஷுவல்ஸ் கிடைக்கும். அது இங்கே கிடைக்கும். தேக்கடி பெரியார் லேக் நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த லேக்லேயே நாங்கள் எடுத்த எலிஃபெண்ட் அப்படியே போட்டிங்கில் போகணும். அப்பர் டெக்கு லோவர் டெக்கு கரெக்டாக நாங்கள் போகும்போது வந்து சொல்கிறீங்க அதே இல்லை பெரியார் லேக்குண்ணா. தேக்கடி கேரளா. ஸோ வியூவர்ஸ், இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து 7 மணி ஆக போகுதுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு ஒரு சின்ன பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த குண்டேரி பள்ளமனையில் தொலை தூரத்தில் என்னால் ஒரு எலிஃபெண்ட் ஒத்த யானையை பார்க்க முடியுது. காட்டு யானையை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் வெளிச்சத்தில் எனக்கு இந்த ஃபுட்டேஜ் கிடச்சிருந்தா இன்னுமே தெளிவாக வந்திருக்கும். உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஒற்றை காட்டு யானை. இது வந்து ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பின்னாடி இன்னும் எவ்வளோ யானைகள் வர வேண்டியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியலை. பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் நம்ம பொறுமையாக இருந்ததுக்கு இது ஒரு சின்ன ஒரு அங்கீகாரமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவு நம்மளால் கிளியராகவே பார்க்க முடியுது. ஒரு ஒற்றை காட்டு யானை அப்படியே நடந்து போகுதுங்க. ஸோ வழக்கமாக 10-20 யானைகள் வரும்பாங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு நம்மளால் இந்த ஒரு காட்டு யானையாவது பார்க்க முடியுதுன்றது உண்மையாலுமே நமக்கு கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குது. இந்த இடம் இப்போ எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ வெளிச்சங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகவே சூரியன் அஸ்தமனமாக போகுது. நீங்கள் அழகான ஒரு இயற்கையில் சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் டைம் பாஸ் பண்ணணும்னா நிச்சயமா நீங்க வர வேண்டிய இடம் இந்த குண்டேரி பள்ளமனை. இதுக்கு வரதுக்கு என்ட்ரன் டிக்கெட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா ஃபாரஸ்ட்காரங்க சுத்தி இந்த காடுகளுக்கு உள்ள இருக்கிறாங்க. ஏதாவது யானைகள் வந்ததுன்னா நிச்சயமா நம்மளை இங்க அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க வந்த நேரம் நல்வாய்ப்பா இந்த இடத்த காட்ட முடிஞ்சது. ஸோ வியூவர்ஸ், எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த குண்டேரி பள்ளமனையை பத்தி ரொம்ப நல்லாவே எடுத்து காமிச்சிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனலை பத்தி கண்டிப்பா தெரிவிங்க. ஏன்னா நம்ம சுவாசிக்கிற, நம்ம என்ஜாய் பண்ற இந்த நேச்சர் வந்து அடுத்த தலைமுறைக்கும் போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய ஒருவருடைய கடமை. அதுக்கு முதல்ல நம்மளுடைய தாய் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இடங்கள் இருந்தது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன முயற்சியா தான் நம்ம இந்த ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனலை நடத்திட்டு வரோம். சோ வியூவர்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதை பத்தின மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும்னா நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். மீண்டும் ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக வரை. Thank you so much and thanks for watching.